இங்க ஒருத்தர் அவரோட சொந்த பையனையே கொலை பண்றதுக்கு அந்த பையனை ஏமாத்தி மவுண்டன் கிளைம் பண்ணலான்னு கூட்டிட்டு போறாரு. ரெண்டு பேரும் மவுண்டனோட எட்ஜில் போறாங்க. அவங்க அப்பா இதான் டைம்னு தள்ளி விட ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் பண்ண முடியல. 20 வருஷமா அவனை பார்த்து பார்த்து வளர்த்துட்டு மனசு வராம அழுக ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா திடீர்னு அந்த பையன் ஏதோ தப்பா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு திரும்பி பாக்குறான். அவரை என்னை தள்ளிவிட பாக்குறீங்களான்னு கேட்கறான். ஆனா அவங்க பையனை கொலை பண்ண நினைக்கிறது அந்த பையனோட டைரியை படிச்சதுக்கு அப்புறம் தான். ஒரு நாள் அவரும் அவங்க ஒய்ஃபும் அவனோட டைரியை பார்த்ததுல அதுல எந்த மாதிரி கொலை பண்ணலான்னு எழுதி வச்சிருக்கு. அது இல்லாம முகத்தை ஆசிட்ல முக்கி முகமே தெரியாம சாகடிக்கிறது, ஸ்டீல் பைப்பால கழுத்துல குத்துறது, ஷார்ப்பான கத்தில தலையை கட் பண்றது, இதெல்லாம் யாருன்னா அவனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரையும் இந்த மாதிரி கொலை பண்ணணும்னு எழுதி வச்சிருக்கான். அவங்க அப்பா அம்மா இதை பார்த்துட்டு கஷ்டத்துல என்ன பண்றதுன்னு அழுகுறாங்க. ஆனா அவங்க இவனை ஒரு இன்ட்ரோவர்ட் நினைச்சாங்க. இதை பத்தி துளி கூட அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி சந்தேகமே வரல. ஆனா அவன் இவங்கள நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் அவன் பையன் ஒரு சைக்கோ பார்த்துன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா என்ன இருந்தாலும் அவங்க அம்மாவால இதை நம்ப முடியல. அவன் சும்மா தான் எழுதியிருப்பான்னு ஒரு சைடு நினைக்கிறாங்க.